கைஸ் வெல்கம் டு அக்வாஷர் சேனல். இந்த சேனல் அக்வேரியம் டிப்ஸ்க்கான சேனல். நிறைய பேர் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் போலார் பேரட் ஃபிஷ்க்கு சப்ஸ்ட்ரேட் என்ன மாதிரி போடணும் அப்படிங்கிறது தான் இந்த கண்டென்ட். ஸோ ஃபஸ்ட்டு போலார் பேரட் ஃபிஷ்ஷை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. போலார் பேரட் ஃபிஷ் அப்படிங்கிறது நார்மலாக வந்து சிக்லிட்ஸோட டேங்க் மெட்டாக விடுற ஃபிஷ் தான். சப்ஸ்ட்ரேட் அப்படிங்கிறது சிக்லிட்ஸோட எல்லா டைப்ஸ் ஆஃப் சிக்லிட்க்கும் ரொம்ப ஃபைனாக இருக்கிற சப்ஸ்ட்ரேட் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனல்லே நான் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஸோ போலார் பேரட் ஃபிஷ்ஷுக்கு ஏன் வந்து சப்ஸ்ட்ரேட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, சிக்லிட்ஸோட ஃபேமிலியில் ப்ரீடிங்க்கு வந்து சப்ஸ்ட்ரேட்டுங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான பங்கு. ஸோ ப்ரீட் ஆகிறதுக்கு முன்னாடி மேல் ஃபீமேல் வந்து இந்த சாண்டை எடுத்து போட்டு விளையாடிட்டு இருக்கும். நீங்கள் வந்து பேசிக்காகவே இது எல்லாமே வந்து பாட்டமை வந்து டுவெல் பண்ணிகிட்டே இருக்கும். அதாவது நீங்கள் சப்ஸ்ட்ரேட் வந்து நீங்கள் எந்த மாதிரி சப்ஸ்ட்ரேட் கொடுத்தாலும் சரி, அதாவது ரொம்ப ஃபைனான ஸ்டோன்ஸ் போட்டாலும் சரி, இல்லைனா கிராவல் மாதிரி அதாவது பெபிள்ஸ் மாதிரி பெருசாக போட்டாலும் சரி, எல்லாத்தையும் போயிட்டு அது வந்து அப்பப்போ டிஸ்டர்ப் ஆகிட்டு இருக்கும். சிக்லிட்ஸில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக ஃபிஷ் கீப்பிங்கில் இருக்கிறவங்களெல்லாம் நீங்கள் பாருங்களேன். ஸோ பெரிய சைஸ் டேங்க்லாம் செட் பண்ணியிருப்பாங்க. சிக்லிட்ஸ் வந்து நான் சொல்கிறது வந்து மெபுனாஸாக இருக்கலாம், ஆப்ரிக்கன் சிக்லிட்ஸாக இருக்கலாம், ஸோ பேரட் ஃபிஷ்ஷாக இருக்கலாம், போலார் பேரட் ஃபிஷ்ஷாக இருக்கலாம், கான்விக்டாக இருக்கலாம். எந்த மாதிரி சிக்லிட் ஃபேமிலி சேர்ந்த ஃபிஷ்ஷாக இருந்தாலும் சரி, அது வந்து ஃப்ளவரானா இருந்தாலும் சரி. ஃப்ளவரானுங்கிறது ஒரு மேன்மேட் ஹைப்ரிட் ஃபிஷ்ஷு, பியூர்லி மேன்மேட் ஹைப்ரிட் ஃபிஷ்ஷு. பட் அதுவும் சிக்லிட் ஃபேமிலியிலேருந்து வந்தது தான். மற்றபடி மற்ற வெரைட்டிஸ் எல்லாம் இப்போ நான் சொன்ன இந்த போலார் பேரட் ஃபிஷ்ஷு, மெபுனாஸ் இதெல்லாம் வந்து ஃப்ளவரான அளவுக்கு ஒரு மேன்மேட் ஹைப்ரிட் கிடையாது. ஸோ இதுவும் வந்து நம்ம டேம்ப் பண்ணி நம்ம நார்மலாக வந்து எல்லாமே ப்ரீடிங் பண்ணுறது எல்லாமே வந்து இந்த ஹாபிக்காக பண்ணுறது தான். தனியாக எல்லாமே நேச்சர்லேருந்து எடுத்துகிட்டு வர்றது கிடையாது. ஆனால் சிக்லிட்ஸ் வந்து நேச்சர் ஃபிஷ் தான். சிக்லிட்ஸோட வந்து ஆரிஜினேஷன் வந்து நேச்சுரலாக வர்றது தான். ஸோ இது மேன்மேட் ஹைப்ரிட் கிடையாது, எக்ஸப்ட் இந்த வெரைட்டி தவிர, அதாவது ஃப்ளவரான் வெரைட்டி தவிர. ஸோ போலார் பேரட் ஃபிஷ் பொறுத்த வரைக்கும் அதுக்கு சப்ஸ்ட்ரேட் வந்து நீங்கள் சாண்ட் சப்ஸ்ட்ரேட் கொடுக்குறது ரொம்பவே ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். டேங்கோட லுக் எல்லாமே வந்து நல்லா இருக்கும். நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அதாவது எக்ஸ்பர்ட்ஸ், அதாவது சிக்லிட்ஸோட எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ரொம்ப வருஷமா சிக்லிட் கீப்பிங்ல இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சாண்ட் தான் சப்ஸ்ட்ரேட்டாக கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ஃபைனாக சாண்ட்லேயே வந்து கொஞ்சம் அக்வாரியம்ல நமக்கு கலர்ஃபுல்லாகவும் கிடைக்குது இல்லையா, கம்ப்ளீட்டாக ஒயிட்டாகவும் இருக்கும், கிரே கலராக இருக்கும். நேச்சுரலாக பீச் சாண்டும் வாங்கி நீங்கள் போடலாம், தப்பே கிடையாது. பட் இந்த சாண்ட் வந்து ஏன் கொடுக்குறாங்க அந்த மாதிரி அப்படின்னா, சிக்லிட்ஸ் வந்து ரொம்பவே ஆக்டிவான ஃபிஷ்ஷுங்க. சிக்லிட்ஸில் இருக்கிற எல்லா வெரைட்டியுமே மோஸ்ட்லி ஆக்டிவாக தான் இருக்கும். பட் ஆப்ரிக்கன் சிக்லிட்ஸு போலார் பேரட்டை கம்பேர் பண்ணும்போது ஆப்ரிக்கன் சிக்லிட்ஸோட மூவ்மெண்ட் வந்து அதிகமாக இருக்கும். போலார் பேரட்டை வந்து ரொம்பவே கொஞ்சம் சாஃப்டான சிக்லிட் வெரைட்டி நான் சொல்லுவேன். அதனால தான் இதை வந்து நானோ டேங்க்ல பிளான்டட் டேங்காக செட் பண்ணி கூட வளர்ப்பாங்க. இது வந்து பேஸை வந்து மற்ற எல்லா சிக்லிட்ஸ்க்கும் நேச்சர் வந்து சப்ஸ்ட்ரேட் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே, போலார் பேரட் ஃபிஷ்ல ஒயிட்டும் இருக்கு, கிரே அண்ட் பிளாக் கலந்த மாதிரி இருக்கு. நான் ரெண்டு டைப்புமே வளர்த்துருக்கேன். இது ரெண்டுமே வந்து ரொம்ப சாஃப்டாக பிஹேவ் பண்ணும். இங்கே மூவ் பண்ணுறது வந்து நார்மலாக நம்ம பிளட் பேரட் சிக்லிட் அளவுக்கு கூட ரொம்ப ஆக்டிவாக அப்படி இப்படின்லாம் மூவ் பண்ணாமல் ஓரளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும். நீங்கள் சப்ஸ்ட்ரேட் வந்து பெரிய ஸ்டோன்ஸ் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, இந்த ஃபிஷ்ஷோட சைஸே வந்து கம்மியாக இருக்கிறதுனால ரொம்ப சின்னதாக ரொம்ப க்யூட்டாக இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும். நீங்கள் அக்வாரியமில் வாங்குற சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து நான் அடல்ட் சைஸும் பார்த்துருக்கேன், அதோட மினிமம் சைஸும் பார்த்துருக்கேன். ரொம்பவே சின்னதாக இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பட் இதில் இந்த ஒயிட் கலர் மட்டும் காஸ்ட்லிங்க. அதாவது ஒயிட் வந்து பார்த்தீங்கன்னா போலார் பேரட்லேயே ஒயிட் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். நல்ல ஒரு நீங்கள் எக்ஸ்ட்ரா கிளியர் கிளாஸ் போட்டு ஒரு சாண்ட் சப்ஸ்ட்ரேட் கொடுத்து நல்ல ஒரு பிரைட் லைட்டிங் கொடுத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். இது மாதிரி ஒரு சூப்பரான ஃபிஷ் வந்து நீங்கள் வேற எந்த ஃபிஷ்லையும் நீங்கள் அதை ஃபீல் பண்ண மாட்டீங்க. சிக்லிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா மார்ஃப்ல ஒயிட் வெரைட்டி இருக்கும், அதாவது கண்ணு ரெட்டாக இருக்கும், ஃபுல் ஒயிட்டாக இருக்கும். அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக சொல்லுவாங்க. பேரே வந்து பார்த்தீங்கன்னா 400-500 ரேஞ்சில் சொல்லுவாங்க. அந்த வெரைட்டி என்ன லுக் கொடுக்குமோ அதே வந்து உங்களுக்கு பேரட் ஃபிஷ் வந்து இந்த போலார் பேரட் ஃபிஷ் கொடுக்கும். அதை கம்பேர் பண்ணும்போது இது ப்ரைஸும் கம்மி தான். சப்ஸ்ட்ரேட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சாண்ட் போட்டுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்கும். என்னோட சாய்ஸ் வந்து அதுதான். ஸோ சாண்ட் இல்லாமல் எனக்கு சாண்ட் வந்து பிடிக்காது, நல்லா மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். சாண்டை வந்து நான் எடுத்து க்ளீன் பண்ணுறது, அதை கொஞ்சம் கலைச்சிட்டு அந்த அழுக்கு எடுக்கிறதுலாம் எனக்கு ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கும். அப்படின்னா நீங்கள் இருக்கிறதுலே ரொம்ப ஸ்டார்டிங் சைஸ் ஆஃப் சப்ஸ்ட்ரேட் இருக்கு இல்லையா, ரொம்ப ஃபைனாக இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும், அந்த சப்ஸ்ட்ரேட் போட்டுங்க. அதுக்கு மேலே போட வேணாம். ஏன்னா இது ஒன்னோட ஒன்று வந்து விளையாடிக்கும் போது அந்த ரொம்ப நீங்கள் பெரிய சைஸ் பெபிள்ஸ்லாம் போட்டிங்கன்னா அதுக்குள்ளே அதுக்கு இடையில போய் மாட்டிக்க சான்ஸ் இருக்குது. அதனால ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் டேங்கோட லுக் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சாண்ட் கொடுத்து நடுவில் ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 ஃபீட் ஒரு 1.5 ஃபீட் டேங்க்னு வச்சுக்கோங்களேன். அது நானோ டேங்காக இருக்கலாம், இல்லைனா வந்து லென்த் 1.5 ஃபீட் வச்சுக்கோங்க. ஒரு விட்த் வந்து ஒரு 3/4 அடி இல்லை ஒரு 1/2 அடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் நீங்கள் சாண்ட் சப்ஸ்ட்ரேட் கொடுத்து ரொம்ப சின்ன ஒரு பெபிள் 2 வச்சு
இந்த ஃபிஷ் வந்து 2 பேர் விட்டீங்கனாலே போதும். நல்ல ஒரு பிரைட் லைட்டிங் கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு லுக் கொடுக்கும். அந்த லுக் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய டேங்க்ல வந்து நீங்க கோல்ட் ஃபிஷோ கோய் கார்ப்போ வச்சிருக்கிறதுல கூட வந்து நீங்க பார்க்க முடியாது. பட் அந்த சின்ன டேங்க் வந்து உங்களுக்கு அவ்வளோ ஒரு கியூட்டா இருக்கும் இந்த ஃபிஷ். ஸோ நீங்க இது கண்டிப்பா இந்த ஃபிஷ் கீப்பிங்ல இதை வந்து இந்த ஃபிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணுங்க. சிக்லிட்ஸே இல்லாத அக்வாரியம்ல ரெகுலரா நீங்க வாங்குறீங்க அப்படின்னா நீங்க அவங்க கிட்ட கேட்டு பாருங்க, அவங்க ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுப்பாங்க. இந்த ஃபிஷ் வந்து போலார் பேரட் வந்து சிக்லிட்ஸ் மட்டுமே வந்து ரொட்டீனா சேல் ஆகிற அக்வாரியம்ல ரொட்டீனா வந்துட்டு போகும். பேசிக்கா அக்வாரியம்ல வெறும் கோல்டு கோய் கார்ப் ரொம்ப பேசிக் ஃபிஷஸ் மட்டும் கௌராமி சேல் பண்ணுவாங்க. கோல்டு ரொம்ப பேசிக் ஃபிஷஸ் ரொம்ப பிரைஸ் அதிகமாக உள்ளது வந்து எனக்கு சேல் ஆகாதுங்கிற அக்வாரியம் இருக்கு இல்லையா, ரொம்ப சின்னதாக இருக்கும், அதில் வந்து இருக்காது. மோஸ்ட்லி அவங்க வந்து அதை வாங்கி சேல் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஒரு சில அதுக்குன்னு ஹோல்சேலர்கிட்ட தான் வாங்கணும்னு இல்லை, ஒரு சில அக்வாரியம் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்க, அது வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஃபிஷ் வந்து கிடைக்கும். நான் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு அக்வாரியமோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். அந்த அக்வாரியமில் இது வந்து எப்பயுமே அவைலபிளாக இருக்கும். இந்த போலார் பேரட் ஃபிஷ் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த டேஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த உங்களுக்கு வேணா அந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க சென்னையில் இருந்தீங்க அப்படின்னா. அது மட்டும் இல்லாமல் சிக்லிட்ஸோட மற்ற வெரைட்டிஸ் மெபுனாஸ், ஆப்ரிக்கன் சிக்லிட்ஸ் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரீடிங் வந்து கிளாஸ் டேங்க்லேயே ஈஸியாக எனக்கு ப்ரீட் ஆகணும் அப்படின்னா இந்த சிக்லிட்ஸ் வந்து சூப்பரான ஒரு சாய்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதோட அடல்ட் ஸ்டேஜ் வரைக்கும் வரும்போது இதோட கண்ணு, அதாவது நார்மலாக நீங்கள் வாங்குறப்பவே பார்த்தீங்கன்னா தெரியும், கண்ணை சுற்றி இருக்கிற அந்த கருப்பு அந்த ரவுண்ட் இருக்குல்ல ரிங் மாதிரி இருக்கிற அந்த ஷேப் வந்து கோல்டு கலரில் இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு கான்ட்ராஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட அடல்ட் சைஸ் க்ரோத் ஆனதுக்கப்புறமா இது ப்ரீடிங்க்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா ஒன்றும் இல்லை, மேல் ஃபீமேலை வந்து கரெக்டாக நீங்கள் வச்சு கிளே பாட்டை வச்சு ஒரு கிளே பாட்டோ இல்லைனா வந்து ஒரு கிளே பிளேட்டோ அந்த மாதிரி வந்து வச்சுட்டு சாண்ட் சப்ஸ்ட்ரேட் இருந்தால் போதும். இல்லைனா ஒரு பேர் பாட்டம் டேங்க்ல வச்சிருந்தா கூட இது வந்து ஈஸியாக வந்து ப்ரீட் ஆகும். இது வந்து டைரெக்டாக குட்டி போடுற ஃபிஷ் கிடையாது, இது வந்து ஒரு எக்லேயிங் ஃபிஷ். ஸோ இந்த ஃபிஷ் வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப ஃபேவரட்டான ஃபிஷ். நான் நிறைய தடவை இதை வாங்கி நான் வளர்த்துருக்கேன். ரொம்ப நாள் வந்து லாங் லாஸ்டிங்காக எனக்கு வந்து என்னோட டேங்க்ல வந்து வந்திருக்கு. சிக்லிட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சிக்லிட்ஸ் வாங்கி வளர்க்குறீங்க, எனக்கு வந்து ரொம்ப காஸ்ட்லி அட்வான்ஸ்ட், அதாவது ஜியோஃபேகஸ் அதுக்கப்புறமா ஃப்ரண்டோஸ் இந்த மாதிரி எக்ஸ்பென்சிவாக போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சிக்லிட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது நான் சொல்கிறது மெபுனாஸ் ஆப்ரிக்கன் சிக்லிட்ஸ்லாம் பேர் வந்து 300-400 அந்த ரேஞ்சு 250, 300, 400 பேஸ்ட் அப்பான் சைஸ் அண்ட் கலர் இதுபடி வேரி ஆகும். அந்த ரேஞ்சு கூட நம்ம போக வேண்டாம், அதுக்கும் கம்மியான ரேட்டில் வாங்கி சிக்லிட்ஸ் வந்து ஒரு சின்ன சைஸ் தொட்டிலே நான் சிக்லிட் வச்சிருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, எனக்கு ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது அப்படின்னா ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இந்த ஃபிஷ் கண்டிப்பாக இருக்கும். சப்ஸ்ட்ரேட்லேயும் வந்து நீங்கள் ரொம்ப எக்ஸ்பென்ஸ் இது பண்ண தேவையில்ல. ஒரு 1 feet நானோ டேங்க்லேயே பக்காவாக ஒரு சின்னதாக ஒரு பிளான்ட் வச்சு லைவ் பிளான்ட் வச்சு பிளான்டட் டேங்க் செட் பண்ணாலும் சரி, இல்லைனா ஒரு நான் பிளான்டட் டேங்காக அதை செட் பண்ணி நீங்கள் வளர்த்தாலும் சரி, இது போத் பிளான்டட் அண்ட் நான் பிளான்டட் டேங்க்ல வளர்க்கக்கூடிய ஃபிஷ் தான். ரெண்டு இதுலையுமே சூப்பராக சர்வே ஆகும். ஒரு பார்ஷியல் பிளான்ட் இல்லை ஒரு பாட் பிளான்ட்லாம் வச்சு நீங்கள் மெயின்டைன் பண்ணும்போது இதோட அழகு வந்து ரொம்பவே வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ பிரைட் லைட்னிங்க்கு இது ரொம்ப அழகாக இருக்கும். லைட் வந்து கண்டினியூஸாக நீங்கள் போட்டுட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் நான் பிளான்டட் டேங்காக இருந்ததுன்னா, பிளான்டட் டேங்காக இருந்தாலுமே ரிக்வயர்டு டைமுக்கு பிளான்ட்ஸ்க்கான தேவைக்கு மட்டும் லைட் போட்டு மற்ற நேரம் ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ எப்பயுமே லைட் ஆன்ல இருந்தால் இந்த ஃபிஷ்க்கு வந்து கொஞ்சம் ஆகாது. பேசிக்காக எல்லா சிக்லிட்ஸுக்குமே அந்த ஒரு கண்டிஷன் தான். ஸோ அதனால தான் அப்படி சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் போலார் பேரட் ஃபிஷ் நான் ஆல்ரெடி வந்து சிக்லிட்ஸ் டேங்க் செட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 feet 2.5 feet வச்சிருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் மெபுனாஸ் வச்சிருக்கேன், ஆப்ரிக்கன் சிக்லிட்ஸ் வச்சிருக்கேன், வீனஸ், நார்மலாக வந்து பீகாக் சிக்லிட் இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் வச்சிருக்கேன் ப்ரோ. இதில் வந்து நான் விடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக விடலாம். பட் நீங்கள் போலார் பேரட் விடும்போது நீங்கள் ஒரு பேரை வாங்கி ஒரு 10 ஆப்ரிக்கன் சிக்லிட் இருக்கிற டேங்க்ல விடாதீங்க. கொஞ்சம் மற்ற ஃபிஷஸ் எல்லாமே வந்து இதை சேஸ் பண்ணி கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும். பட் அதனால வந்து நான் என்னோட டேங்க்லேயே நான் அதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதனால இந்த ஃபிஷ்க்கு எதுவுமே ஆகாது. இன்கேஸ் வந்து உங்களுக்கு அதை வந்து நீங்கள் ஓவர் கம் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபிஷ்ஷை வந்து ஒரு 2 பேர் 3 பேராக வாங்கி விடுங்க. அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த டேங்க் சைஸ் தான். ஜென்ரலாகவே ஆப்ரிக்கன் சிக்லிட்ஸ் வந்து கொஞ்சம் க்ரௌடடாக தான் வளர்க்கணும். அது வந்து ஏன் அப்படிங்கிறது வந்து நான் இன்னொரு வீடியோவில் நம்ம கிளியராக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நம்ம சேனலில் இருக்க மற்ற வீடியோஸும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.